செமிஃபைனல் மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா ஐஎம்சிசி மாந்துரை வெர்சஸ் யூஎம்சிசி துவாக்குடி உதயசிவா மெமோரியல் கிளப். டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க யூஎம்சிசி. 4 ஓவர் மேட்ச், நோ பவர் பிளே, 4 பவுலர். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் லெஃப்டி பேட்ஸ்மேன் இன்ஃபான்ட் ஸ்ட்ரைக்கில் இருக்க போறாங்க. ஓப்பனிங் பவுலர் எக்ஸ்ட்ரா பேஸ் போடக்கூடிய பவுலர் தீபன் வந்திருக்காங்க. பால் மேட்ச்ல ஸ்ட்ரைட் அட் ஃபுல் பேஸ், நல்ல பேஸ் ஜெனரேட் பண்ணக்கூடிய பவுலர். முதல் பால் பின் பாயிண்டா போட்டிருக்காரு, லைனை பார்க்கவே உள்ளங்க. செகண்ட் பால் அதே இடம், ஃபுல்லர் பால் அட் ஃபுல் பேஸ். எக்ஸலன்ட் ஸ்டார்ட் கொடுத்திருக்காரு. கண்டிப்பா ஹிட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு லெஃப்டிக்கு சாதகமான கிரவுண்ட்ல உங்க சாதகத்தை யூஸ் பண்ண விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. கண்டிப்பா தேர்ட் ஒன் ஃபர்ஸ்ட் போட்டி வச்சிருக்காங்க. த்ரோ விலகி இருக்கு, ஓடி எடுக்கப்பட்ட 2 இருந்திருக்கு. 3 more remaining. நல்ல யார்கர் பேட்டை எடுக்க விட மாட்டாருங்க, அடிக்க விட மாட்டாரு, தடுத்து கொடுத்திருக்காரு. லாஸ்ட் மோர் ஃபிளாட் பேட்டிங் சுத்திட்டாரு. கௌசிகான் ஸ்டேக் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். 1 more remaining இந்த ஓவர்ல. அக்ராஸ் ஆடிட்டாங்க. போன பந்த விட வேகம் போடல, பட் ஃபுல்லரா போட்டாரு, ஏமாத்தி போட்டாரு. ரெண்டு டீமுக்குமே நல்ல ஸ்டார்ட்னு சொல்லுவேன். தீபன் ஓவரை கடந்து போயிட்டாங்க. தீபன் நல்லா போட்டு கொடுத்துட்டாரு, பவுண்டரி எதுவும் கன்சிட் பண்ணாம. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பாத்தீங்கன்னா 3, நோ விக்கெட். ஐஎம்சிசி மாந்துரை. செகண்ட் ஓவர் அருண். லோட்டாஸ் பால் அடி அப்படி மிடில் பண்ணி வச்சா போதும், அந்த பால் தலையை தாண்டி போயிடும். மிஸ் பண்ணிருக்காங்க. லென்த்ல போட பார்த்தாங்க, ஃபுல்லரா விழுந்துருச்சு. நல்ல ஃபுல்லரா விழுந்துருச்சு. கொஞ்சம் ஸ்டெப் அவுட் பண்ணி அந்த லோட்டாஸ் பால் கட்டாசி எரிஞ்சிருக்காரு. முதல் ஓவர் முடிகிறப்ப அதுதான் சொன்னேன், 2 பக்கமே சாதகமான ஒரு ஸ்டார்ட்ன்ட்டு. லெஃப்டியோட விக்கெட் அவர் எடுத்திருந்தாருன்னா கண்டிப்பா ஐஎம்சிசி மாந்துரை பேக் ஃபுட் தப்பிச்சு போயிட்டாங்க. லெஃப்ட் நல்ல வேகம் போடக்கூடிய பவுலர் இன்னைக்கு டேல தீபனை தாண்டி யாருமே கிடையாது இந்த கிரவுண்ட்ல. கன்சிக்யூட்டிவா 2 வைடு. காட் சேஞ்ச். செகண்ட் பால் அது உள்ள விழுந்துருச்சு. திஸ் இஸ் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் சொல்லலாம். கண்டிப்பா இன்ஃபான்ட் 2வது ஓவரை பதிவு பண்ணி கொடுத்திருக்காரு. 2 பேரும் ஒன்னா விளையாண்ட பிளேயர்ஸ். அடிங்க கரெக்டா பிக் பண்ணி எடுத்தாரு அந்த ஃபுல்லர் பால. போய்கிட்டே இருக்கு பந்து. ஒரு மைட்டி ஆற பதிவு பண்ணி கொடுத்திருக்காங்க. மேசிவ் ஓவரா மாறிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா முதல் ஓவர் அந்த எக்ஸ்ட்ரா பேஸ் ஓவரை எப்படி கடந்து போனாங்களோ அது மாதிரி விட அந்த அளவுக்கு வேகம் கண்டிப்பா கிடையாது இந்த கிரவுண்ட்ல யாருக்குமே. தீபன் அவருக்கு தான் அவ்வளவு பேஸ் போடக்கூடிய, அதை கண்ட்ரோல் பண்ணுவாரு. மீண்டும் காட் சேஞ்ச். ரிசல்ட்ல சேஞ்ச் இருந்திருக்கு. கீப்பர் க்ளோஸ்ல வச்சு ஃபாஸ்டா போட்டாரு. காட் சேஞ்ச் பண்ணி ஆங்கிளாவே பண்ணது கரெக்டா ஒர்க் ஆகிருக்கு. கீப்பர் க்ளோஸ்ல வச்சதுக்கு மீண்டும் டாட். நல்ல ரைஸ் இருந்துச்சு இந்த தடவை. ஆன் டப்ல பிடிக்க கஷ்டமா இருந்திருக்கு. 1 more. அந்த 1 வேக்கண்ட் ஏரியா பக்கம் போயிருக்கான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ண நாகேஷ் இருக்காங்க. சிங்கிள். ஓவர் முடியுது. ஐஎம்சிசி மாந்திர எதிர்பார்த்த ஒரு ஓவர் கிடைச்சு போச்சு. முதல் ஓவர் எக்கனாமிக்கலா போட்டதுக்கு அப்புறமா 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 24 ஆடி இருக்காங்க. நோ விக்கெட் சோஃபார் ஐஎம்சிசி மாந்துரை. அடுத்த நியூ பவுலர் மாதவன். முதல் பால் குத்திப்பட்டாரு. பிளாட் அடிக்க இடம் இருந்துச்சு. பேக் ஃபுட்ல இருந்து ஃபுல் பவர் எடுக்க முடியல. பல பால் வைடு பைல ஓடுறாங்க. லெப்டி மீண்டும் ஸ்ட்ரைக்ல எதுக்கு கொண்டாந்தாங்களோ அந்த லோட்டாஸ் பால் ஆஃப் ஓவர் தாண்டி அடிச்சு காட்டிருக்காரு. இங்க குத்தி போட முடியல. லோட்டாஸ் பால் பேட்ல இறங்கிருச்சு. நெக்ஸ்ட் ஒன் விலக்கிப்பட்டாரு. அந்த லோட்டாஸ் பால் சுத்திருச்சு. சிங்கிள். கௌசிகான் ஸ்டேக். வேர்ட் ஸ்டக் நைஸ்லி. நேர்ல வேக்கண்ட் தடுக்க முடியல. பவுண்டரி போயிடுச்சு. அந்த இடத்துல குத்தி போட்டாங்க. புல்லாட இடம் இருந்துச்சு. குட் ஷாட் பாய் அப்படின்னு கத்துற அளவுக்கு வெளியே போய் விழுந்திருக்கு அந்த பந்து. மீண்டும் ஒரு தலையை தாண்டி போன 6 பார்க்க முடியுது. இந்த முறை 4க்கு அப்புறமா 6 வந்திருக்கு. 6 வந்தது கௌஷிக் கையில இருந்து. லோட்டாஸ் பால் நேர்ல டெட் சைடா போனப்ப 4ஆ மாறிச்சு. இந்த முறை லெப்டி பக்கம் போச்சு. 3 ஓவர் முடியல. ஸ்கோர் 45. நோ விக்கெட் ஐஎம்சிசி மாந்துரை. நிருபத்துக்கு சதீஷ் வந்திருக்காங்க. பும்ரா சதீஷ். ஓத விக்கெட். முதல் பால் கிராஸ் பேட் ஆடிட்டாங்க. நேர்ல வேக்கண்ட் இருந்துச்சு கண்டிப்பா. செகண்ட் பால் சரியா பட்ட மாதிரி தெரியல. அங்க ஃபீல்டர் ஃபாஸ்டா இருந்தாரு. ஜிஜி சைட்ல மூவ் பண்ணி கேட்ச் எடுத்திருக்காங்க. சோ 1 டவுன். இங்க முதல் விக்கெட் விட்டுருக்காங்க. முதல் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர்ல விக்கெட்டுக்கு ஒரு 1 டவுன் பேட்ஸ்மேன் யூடிசி மணி. கிராஸ் பேட் லென்த் எடுத்து போட்டாங்க. அடிச்சிட்டாங்க. அங்க விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க.
நல்லா விலைக்கு போட்டாங்க. எக்ஸ்ட்ரா பேஸ் வளர்ச்சடிக்க டைமிங் கொடுக்காம போட்டாரு. நல்ல கலெக்ட், நல்ல த்ரோ. ஐயோ த்ரோ விலகிடுச்சு. இங்க இடிச்சுக்கிட்டாங்க, அதுல த்ரோ விலகி போச்சு. லாஸ்ட் மோர் லென்த்ல குத்தி போடுவார்னு சொன்னாங்க, அதான் போட்டு காட்டியிருக்காரு. விக்கெட் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. ஒரு ஸ்டாரம் கொடுத்துட்டு போயிருக்காருங்க. ஒரு முக்கிய பந்து, அந்த ஒரு பந்து ஸ்லாட்டு மாட்டிய பந்துன்னு சொல்லலாம். முறைச்சு பார்த்ததுக்கு ஒரு முரட்டடியை காட்டி கொடுத்துட்டு போயிருக்காரு. கண்டிப்பா இங்க இன்ஃபேக்ட் 6 அடிச்சு முடிச்சிருக்காங்க. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்ல ஒரு ஆக்சுவலா சதீஷ் இருந்து லாஸ்ட் ஒரு 8 ரன்குள்ள போட்டான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. டார்கெட் 53 ரன்சஸ்க்காக லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வந்திருக்காங்க. ஜக்சன் மற்றும் ராகுல். ஸ்ட்ரைக்ல ஜக்சன் இருக்காங்க. ஓபனிங் போல யூடிசி மணி. முதல் பால் ரன்சஸ்ல வாங்கி வச்சாருங்க. முதல் பால் ஒரு வார்ம் வெல்கம், டெரிஃபிக் ஷாட் இன்டு தி கிரவுட். அங்க எங்கேயோ போயிருக்கு. போன பால் பைலர் சிங்கிள். ஸ்ட்ரைக்ல ராகுல். சுவிட்ச் ட்ரை பாஸ்டா வந்துருச்சு. பந்து ஓரளவுக்கு ஷார்ட் மேட்னா சொல்லுவேன். குயிக்கா போடுவாங்க. ஸ்விங் அண்ட் மிஸ். கீப்பரை க்ளோஸ்ல வச்சு போட்டிருக்காங்க. ஃபாஸ்டா போட்டிருக்காங்க. அவங்க எப்போதும் அப்படிதான் வைப்பாங்க. விக்கெட் கீப்பரா ராம் இருப்பாரு. ரொம்ப க்ளோஸ்ல வச்சிருவாங்க. கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க வேகத்தோட போட்டு. ஸ்டிக்ல வச்சாங்க. மிட் விக்கெட்டுக்கு போயிருக்கு. கோபி சறுக்கி தடுத்தாருங்க. வேற வழி கிடையாது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஈரமா இருக்கு. அதுக்கு ஒன் மோர் ரிமைனிங். மீண்டும் அதே திசை. லாஸ்ட் பால் போன அதே இடத்துக்கு போயிருக்கு. பார்த்து அவர் மறுபடியும் வந்திருக்காரு. ஆஹா மிஸ் ஆகி போயிருக்கு. முதல் ஒரு முடிவுல ஸ்கோர் 11 ஃபார் நோ விக்கெட். செகண்ட் நியூ பவுலர் கௌதம். முதல் பால் லெஃப்ட்டுக்கு. லெஃப்ட் ஃபுல் பவர் எடுத்துட்டாருங்க. ரைட் ஃப்ரம் தி பேக் ஃபுட் கிளியர் பண்ணி காட்டியிருக்காருங்க. கொஞ்சம் பாடி லைனுக்கு வரவும் பக்காவான 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. 4 பவர். அப்பர் பாடி ரொம்ப பவர்ஃபுல்லான பேட்ஸ்மேன். பெரிய 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. செகண்ட் பால். ஓ வெல் எக்ஸிக்யூட்டட். விக்கெட் போயிருக்கு. பார்த்து ஓடி இருக்கலாம். டக்குன்னு பேசி ஓட முடியல. விக்கெட் விட்டுருக்காங்க. ரன் அவுட்ல போட்டாருங்க. எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காரு. கால்ல போட்டிருக்க சொல்லிட்டாங்க. மீண்டும் ஒரு டாட். செம்ம வேகம் போட்டிருக்காரு. வேகத்தை கண்ட்ரோல் பண்ணி நாட் அவுட் கால் ஃப்ரம் தி அம்பையர். அந்த விக்கெட்டை பிடிக்க முடியல. மீண்டும் ஒரு ரன் அவுட்டுக்கான முயற்சி. நியூ பேட்ஸ்மேன் செக் விஜய் கபூர். வேகத்தை கம்மி பண்ணி போட்டாங்க. மேட்ச் ஓவர் போட்டு கொடுத்துருக்காருங்க. கண்டிப்பா வச்சு ஏத்திட்டாங்க. 2 ஓவர் முடியல. ஸ்கோர் பாத்தீங்கன்னா 19. அடுத்த நியூ பவுலர் திருச்சி சன் சூரியன். ராஜசேகரன் வந்திருக்காங்க. முதல் பால் ரவுண்ட் விக்கெட். வேகம் அவ்வளவு போட பார்க்கலங்க. பேட்டோட ஸ்விங் ஃபாஸ்டா இருந்துச்சு. வாட்ச் பண்ணி ஆடி இருக்கணும். பேக் ஹேண்ட்ல இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் மிடில் பண்ணி நீங்க வச்சா போதும். மினிமம் 4. செகண்ட் பால் லென்த் ஏரியா பிக் பண்ணி அந்த பந்தையும் பிக் பண்ணி 6ஐயும் பிக் பண்ணி கொடுத்துருக்காரு. டிவிக்கு 6 வின்ஸ் சொல்லுவேன். ஒரு டாட்டுக்கு அப்புறம் ஒரு 6. இப்ப லேட்டஸ்ட் பால் புட்டவே இந்த கேப் நைஸ்லி தடுக்க முடியல. அந்த பால் பிளாட்டா ஒரு 6. அத்தனை பேர் 6 கொடுத்திருக்காங்க. டிவிக்கு என்ற பெயருக்கும் சம்பவத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பவம் இப்ப நிறைவேறுமான்னு பார்ப்போம். கண்டிப்பா எதிர்பார்க்கிறாங்க. அங்க அப்ளாஸ் கிடைக்குது ஒவ்வொரு 6க்கும். ஒரு பக்கம் லெஃப்ட் இருக்கு. ஒரு மட்டும் இன்னும் 2 6 அடிச்சு கொடுத்தாருன்னா கேம் ஆன். கண்டிப்பா மேட்சுக்குள்ள இருக்காங்கன்னு சொல்லிடலாம். மீண்டும் நேரா அந்த லாஸ்ட் கேரம் கொடுத்து போட்டிருக்காங்க. காத்தில்லாத டைம் பார்த்து அடிச்சிருக்காரு. ஹேட்ரிக் 6. ஒரு டாட்டுக்கு 3 6 பதிவு பண்ணி கொடுத்திருக்காரு. கண்டிப்பா இங்க திருச்சி விஜய் கபூர் டிவிக்கு ஆன் ஃபயர். இங்க காட் செஞ்சு ஓட விக்கெட். நல்ல ஸ்டாப். விக்கெட் கீப்பர்ட்ட போன பால் ஏறி வந்த பால் லெஃப்ட் ஸ்ட்ரைக்ல புல்லாட இடம் கொடுத்து போட்டாங்க. ஷார்ட் பவுண்டரி தடுக்க வாய்ப்பு இல்ல. அங்க கௌதம் இருந்தும் அன்ஸ்டாப்பபிளா ஒரு பவுண்டரி. லாஸ்ட் ஓவருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பால் சிங்கிளோ டபுளோ போயிருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. 2 பேருமே ஆளுக்கு 6 4 பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஓவர் போற தங்கமணி வந்திருக்காங்க. 6 பால் பாக்கி இருக்கு. 10 ரன் தேவை. டாஸா வின் பண்ணது பாத்தீங்கன்னா UMCC. அதுபடி பாத்தீங்கன்னா 6ல 9 அடிச்சாலும் இந்த மேட்சை ஜெயிச்சிருவாங்க UMCC. விக்கெட் பெற கிடையாது. ஸ்கோர்
சூப்பர் ஓவருக்கும் போகாது. முதல் பால் நல்லா ஃபுல்லரா போட்டு திருவி எடுத்தாரு. விக்கெட் கீப்பர் கைக்கு முதல் பால் டாட்டிங்க. போன பால் வைடு கொடுத்தாருங்க. மீண்டும் ஒரு பிக்கப் ஷாட். ஒரு மிகப்பெரிய ஆறு. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த பேட்ஸ்மேனுக்கு வேகம் போட மாட்டாங்க. கண்டிப்பா வேகம் போடாம திருப்பி எடுக்க பார்த்தாங்க. ஃபுல்லரா கிரீஸ் டு கிரீஸ் எப்ப போட்டாங்க அப்ப தப்பிச்சாங்க. லென்த்ல போட பார்த்தாங்க, மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆல்ரெடி இந்த மேட்ச் டிவிகே கையில மாட்டிக்கிச்சுன்னு சொல்லுவேன். 3 ரன் தேவை, 2 போதும் வின் பண்ண. இறக்கிட்டாரு, ஸ்டிக்ல இறக்கிட்டாங்க. அதே ஸ்லோவர் 1. வேகம் போட பார்க்கல. ஐசைட்டை விட்டு வெளில போட்டு திரட்ட வெளியே அமைச்சிருக்காங்க. டிவிகே வெளியே அமைச்சிருக்காங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் பேட்ஸ்மேன் ஜோயோ ரமேஷ் ஸ்ட்ரைக்ல 3 பால் ஆக்கியிருக்கு. 3 ரன் தேவை. டாஸின் அடிப்படையில் பார்த்தா 3ல 2 அடிச்சாலே மேட்சை வின் பண்ணிடுவாங்க. லோட்டாஸ் பால் புட்டவே இந்த கேப்பான்னு பார்த்தா டீப்ல ஏற்றி வச்சிருக்காங்க. நரேந்திரன் தயங்கி ஓட பார்த்திருக்காங்க. விக்கெட் எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னர் தான். அதோட லெப்டி பேட்ஸ்மேன் வெளியே போறாங்க. தயங்கி ஓட பார்த்து விடக்கூடாத நேரத்துல ஒரு தயங்கி ஒரு விக்கெட்டை விட்டுட்டீங்க. தரமான பேட்ஸ்மேன் இப்ப வெளியே போயிட்டு இருக்காரு. லெப்ட் இருக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் பத்தட்டனா இந்த மேட்ச் இவ்வளவு க்ளோஸா போகணும் எதிர்பார்க்கல. போகுது. நியூ பேட்ஸ்மேன் சைக் ஜிஜி. 2 பால் பாக்கி இருக்கு. 2 ரன் தேவை. இன்னும் 1 அடிச்சு விக்கெட் விட்டாலும் சரி, டிராப் பண்ணாலும் சரி, இந்த மேட்சை ஜெயிச்சிருவாங்க. 2 டாட் கண்டிப்பா போட்டே தரணும். க்ளோஸ் ஃபீல்டிங் வச்சு போட்டிருக்காங்க. மண்கடும் உண்டு. இங்க பாருங்க க்ளோஸ்ல இருக்காங்க எல்லாம். மூமெண்ட் காட்டி கையில அடிச்சுட்டே ஓடி இருக்காங்க. அந்த ஒரு ரன் எடுத்துட்டாங்க. அந்த ஒரு ரன் மட்டும் கிடையாது, மேட்சை சீல் பண்ணாங்கன்னு சொல்லுவேன். ஒரு யங் டீம் ஒரு தரமான சிட்டி டீமுக்கு ஆப்போசிட்டா வின் பண்றாங்கன்னு சொல்லுவேன். பேட்லயே ஆடி இருக்காரு, கேப்லயே ஆடி இருக்காங்க. மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காங்க. கான்பிடண்டா சீல் பண்ணி. இந்த மாதிரி சிங்கிள்ஸ் எல்லாம் இருக்கும்போது இந்த 2 பேர் இருக்கும்போது கவலையே கிடையாது. ஸோ இந்த மேட்ச் ஒன் பை துவாக்குடி UMCC உதய சிவா மெமோரியல். இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. செமியை ஜெயிச்சு ஃபைனலுக்கு என்ட்ரா இருக்காங்க. இந்தியன் டீம் ஆஸ்திரேலியாவுக்கு ஆப்போசிட்டா இல்ல, எந்த டீமுக்கு ஆப்போசிட்டா ஆடும் போதுமே ஒரு சத்தம் கேட்கும், கோலி கோலி அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த மேட்ச்ல கேட்டுச்சு கோலி கோலின்னு. இது அந்த கோலி கிடையாது, டிவிகே கோலி. நல்ல நாக். ரொம்ப நாள் கழிச்சு நல்ல குவாலிட்டியில நம்மளும் எடுத்திருக்கோம். மேட்ச் பார்க்கக்கூடியவங்க லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த மாதிரி இன்னும் உங்க ஆடுற மேட்ச்லாம் கண்டிப்பா எனக்கு வியூஸ் போயிடும் எனக்கு தெரியும். இதை பாக்குறவங்களுக்கு நான் ஓப்பனா சொல்லிக்கிறேன். உங்க முகம் நான் வெளில கொண்டு வரணும்னு பாக்குறேன். ஆனா நீங்க எல்லாம் உங்க 11 பேர் உங்க டீம்ல இருக்க 11 பேரும் ஸ்டேட்டஸ் வச்சு அந்த வியூஸை எத்தனாதான் நெக்ஸ்ட் டைம் வந்து முனைப்போட எந்த சேனலா இருந்தாலுமே இவங்க வீடியோ எடுக்கணும், உங்க வீடியோ எடுத்தா வியூஸ் போகணும்னு வருவாங்க. பசி எவ்வளவு இருந்தாலும் சரி இந்த மேட்ச் எடுக்காம விட்டுறக்கூடாதுன்னு தோண வைக்கிற அளவுக்கு நீங்க தான் அந்த வியூஸை கொண்டு வரணும். சப்போர்ட் நான் பண்ணிட்டேன், எனக்கு சப்போர்ட் நீங்க தான் பண்ணணும். கீப் வாட்சிங், சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகின்றன திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக